சென்னை காசிமேட்டில் ரசாயனம் கலந்த மீன் விற்பதாக வதந்தி பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மீன்வளத்துறை அலுவலகத்தில் மீனவர்கள் திரண்டனர். கூடுதல் தகவலுடன் நிகழ்ச்சிய செய்தியாளர் அசோக், வதந்தியுடைய பின்னணி என்ன? தற்போது மீனவர்கள் என்ன வலியுறுத்தி இருக்காங்க? கடந்த 2 நாட்கள் முன்னாடி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி இருக்கக்கூடிய மீன் ரசாயன கலந்ததாக 350 கிலோ கெட்டுப்போன மீன்களை தராய் ஊற்றி அளிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அது உண்மை தன்மை தெரியாமல் இவர்கள் ஒருவர் தனிப்பட்ட விரோதம் காரணமாக இது போன்ற தகவலை அளித்ததை தொடர்ந்து இந்த காசிமேடு மீன்பிடி துறைமுக உணவு பாதுகாப்புத்துறையோட தற்போது ரசாயன கலந்ததாக ஒரு வதந்தி பரவுகிறது. இதனால கிட்டத்தட்ட இந்த மீன்களுடைய வாழ்வாதாரம் இந்த மீன்ல பாத்தீங்கன்னா 3 ரகமா இருக்கு. ஒன்று அன்றாடம் சாப்பிடக்கூடிய ஒரு, அதே மாதிரி இரண்டாவது அது கருவடாக ஏற்பட்டு, மூன்றாவது கோழி தீவனத்துக்கு இந்த மீன்களை கொண்டு செல்லப்படும். ஆனா இவங்க கருவடுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த மீன்களை கெட்டு போனதாக உணவு பாதுகாப்புத்துறை தராலை விட்டு அகற்றப்பட்டது. இதனால கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட இந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கு. இதனை தொடர்ந்து இன்று 300க்கும் மேற்பட்ட மீனவர்கள் ஒன்று இருந்து உதவி இயக்குநருடைய அலுவலகத்துல சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட நபர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதனால எங்களுடைய வாழ்வாதாரம் பெரிதும் பாதிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு தற்போது புகார் மனுவை கொடுத்திருக்காங்க. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி அசோக்.